இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு முறுக்கு எப்படி செய்யலான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: அரைச்ச மரவள்ளி கிழங்கு, பொச்சரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, வெண்ணெய், காரப்பொடி, ஓமம், பெருங்காயப்பொடி, உப்பு. ஒரு பவுலில் 200 கிராம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச மரவள்ளி கிழங்கு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. 25 கிராம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, அரை டீஸ்பூன் ஓமம், உருக்கின வெண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு அன்சால்டட் பட்டர் அப்படியே எடுத்து சேர்க்க முடியாது, அதனால் அது கொஞ்சம் நேரம் வெளில எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கையால் பிசைய முடியும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, லைட்டாக இலகுன பதத்தில் இருக்கணும். இந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். கையில் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது உருட்டை வரணும், ஆனால் ஸ்டிக்கியாக இருக்கணும். கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாவை கையால் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ முறுக்கு புழியிற படியில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி முறுக்கு புழிஞ்சுக்கோங்க. மிதமான சூட்டில் இது நல்லா வேகணும். இந்த 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகும்போது இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது ஒரு எல்லோயிஷ் ப்ரௌன் இருக்கும். இது வெளில வைக்க வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக கலர் டார்க் ப்ரௌன் சேஞ்ச் ஆகிடும். எப்படி சூப்பராக உடையுது பாருங்கள். டேஸ்ட்டும் இது போலவே சூப்பராக இருக்கும். முறுமுறுன்னு மரவள்ளி கிழங்கு முறுக்கு ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.